எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனல் லா அண்ட் ஹிஸ்ட்ரி ஓரியன்டடான சேனல். நீங்கள் டே டு டே லாஸ் தெரிஞ்சுக்கணும்னா, பேசிக்ஸ் லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இஎம்ஐ பற்றி இஎம்ஐயில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் இந்த வீடியோ பண்ண சொல்லி சப்ஸ்கிரைபர் சாய்ஸ் அப்படின்னு இமெயிலில் இருக்க ஒரு ப்ரோ கேட்டார். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இஎம்ஐன்னு என்னென்னு பார்க்கலாம். இஎம்ஐயோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, இப்போ இஎம்ஐயில் நமக்குலாம் இருக்க டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் செக்ஷனில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். பொதுவாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து பேங்க் அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து என்ன மாதிரியான லோன்லாம் வாங்கலாம்? ஓகே, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன் அண்ட் நான் பிஸ்னஸ் லோன் சொல்லிட்டு 2 விதமான லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நான் பிஸ்னஸ் லோன் தான். பிஸ்னஸ் லோனை நான் தனியாக இன்னொரு பாட்டாக வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஎம்ஐயோட ரிலேட்டடாக இருக்க 4 நான் பிஸ்னஸ் லோன் பற்றி தான். ஃபஸ்ட்டு ஹவுசிங் லோன், தென் வெஹிக்கிள் லோன், அதுக்கப்புறமா பர்சனல் லோன், தென் மார்ட்கேஜ் லோன். மார்ட்கேஜ் லோன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடமான கடன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு மார்ட்கேஜ் லோன். லைக் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இடத்த அடகு வச்சு பேங்க்கில் காசு வாங்கி நம்ம சொந்த செலவு பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின், இப்போ லோன் அமௌண்ட்டு எந்த பேசிஸில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? ஓகே, லோன் அமௌண்ட் எந்த பேசிஸில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலோட இயர்லி இன்கம் வச்சு தான். ஓகே, இயர்லி இன்கம் எந்தெந்த சோர்ஸஸ்லேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வருமானம் 5 சோர்ஸ்லேருந்து வருது. சேலரியாக இருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், அதாவது வாடகைக்கு விட்டுருப்பாங்க இல்லையா, அது மூலியமாக பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் மூலியமாக இருக்கலாம். பிஸ்னஸ்னால் நமக்கு நிறைய பிஸ்னஸ் தெரியும் இல்லையா, ஸோ அந்த பிஸ்னஸ். அப்புறம் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க. தென் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அதன் மூலியமாக வரக்கூடிய லாபம், அப்புறம் அதர் சோர்சஸ் மூலியமாக வருது. இதெல்லாம் வந்துட்டு சோர்சஸ் ஆஃப் இன்கம். சரி, என்னோட அடுத்த கொஸ்டின், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸட் மெத்தட் அண்ட் ஃப்ளோட்டிங் மெத்தட். இப்போ நம்ம ஃபிக்ஸட் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஃபிக்ஸட் மெத்தட்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் பே பண்ணுவீங்க. தென் நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இது ஆர்பிஐ நோட்டிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி மாறும் கேட்டிங்கன்னா தவணையோட அமௌண்ட் மாறும், அப்படி அதாவது இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் மாறும், அப்படி இல்லாட்டி இன்ஸ்டால்மெண்ட் பீரியட் தவணை காலம் மாறிக்கிட்டே இருக்கலாம். அந்த இன்ஸ்டால்மெண்ட் ரேட் தவணை ரேட் குறையலாம் இல்லை கூடலாம். அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் பீரியடும் குறையலாம் இல்லை கூடலாம். இதுதான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் மெத்தட். சரி, என்னோட அடுத்த கொஸ்டின், எந்த ஏஜில் லோன் வாங்கினா ஃபேவராக இருக்கும்? ஏஜ் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 வயசில் லோன் வாங்குறதுக்கும் 50 வயசில் லோன் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் 25 வயசில் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லோன் கட்டுறதுக்கான டியூரேஷன் ரொம்பவே நிறையா இருக்கும். 20 வருஷம் டைம் பீரியட் தருவாங்க நீங்கள் உங்களோட இஎம்ஐ கட்டுறதுக்கு. ஆனால் நீங்கள் அதே 50 வயசில் வாங்கினீங்கன்னா 5 வருஷம் இந்த மாதிரி கம்மியான குறைச்சலான டைம் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் லோன் அமௌண்ட் டக்கு நிறைய அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை விரிவாக கால்குலேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நான் பேசிக்காக ஏஜ் ஃபீவர் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ 25 வயசில் இருக்க ஒரு ஆள் லோன் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு எலிஜிபிலிட்டி பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் கூட இருக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 10 லட்சம் லோன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 10% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பெர் இயருக்கு போடுறாங்கன்னா அவர் மாதம் 9650, அதாவது 9650 ரூபா பே பண்ணால் போதும். பட் இதே 50 வயசு இருக்க ஆள் பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோன் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு எலிஜிபிலிட்டி பீரியட் வந்துட்டு 5 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அவருக்கு 10 லட்சம் அவர் லோன் வாங்கினாங்கன்னா 10% படி மாதம் அந்த 5 வருஷத்துக்குள்ளே 21,247 ரூபா, அதாவது 21,247 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்கா? கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. பட் இப்போ நம்ம ஈஸியான மெத்தட் பற்றி பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் கூகுள் ஆர் க்ரோம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆப் கூட இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. அதில் போய்ட்டு இஎம்ஐ கால்குலேட்டர்னு போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் bankbazaar.comனு ஒரு .com வரும். அந்த .comல போயிட்டு நீங்கள் உங்கள் இஎம்ஐ கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன் இல்லையா, அந்த 50 வயசு ஆள் அவங்களுக்குரிய லோன் அமௌண்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ இவருக்கு 5 வருஷம் எலிஜிபிலிட்டி நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ 5 வருஷத்தில் 60 மாதம் இருக்குது. அந்த 60 மாதத்தை போட்டுக்கோங்க. தென் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% வச்சுருக்கோங்க, அந்த 10% போட்டுக்கோங்க. கடைசியில் ப்ராசஸிங் சார்ஜஸ் கேட்பாங்க, அது 0 வச்சுக்கோங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் கால்குலேட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் எவ்வளோன்னு வரும். இப்போது 21,247 ருபீஸ்னு வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றதும் அது கீழே பை சார்ட் மூலியமா வந்துடும். ஸோ அதுக்கும் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் வருஷம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்க, இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பேங்க்கில் கடன் இருக்குது, இஎம்ஐ பே பண்ணும் அப்படின்றதும் வந்துட்டு அந்த கால்குலேஷனில் காமிச்சிருவோம். ஓகே, நான் அந்த 50 வயசு ஆளுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் 25 வயசு ஆளுக்கு பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் கவர்மெண்ட் மக்களோட கொரோனா காலத்தை முன்னிட்டு மக்களுக்கு என்ன சலுகை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 6 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் அந்த இஎம்ஐயை நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த கட்டாய இஎம்ஐ சேர்த்து தான் பே பண்ணணும்.
மட்டும் இல்லாமல் நேஷ்னலைஸ் பேங்க் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா ப்ரைவேட் ஃபினான்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நேஷ்னலைஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ, கனரா பேங்க், இந்தியன் பேங்க் இந்த மாதிரி இருக்கவங்களாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ப்ரைவேட் ஃபினான்ஸ் லைக் பஜாஜ் ஃபினான்ஸ், சோழமண்டலம் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இஎம்ஐக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. பட் மற்ற இஎம்ஐலாம் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி யாராச்சும் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தென் என் வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்குமே தேங்க்யூ.